சத்தமா இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் படுவதில்லை, நீ அக்கினியில் நடப்பது அல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றால் நாமும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்றார். அப்போ யாக்கோபே பயப்படாதே, தேவ ஜனமே, சபை விசுவாசிகளே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு சிலர் குடிசை வீட்டில் இருந்தாலும் அவங்களோட அருமை தெரியும், அதை மறைச்சிருக்கணும். அதனால தேவன் ஜீவனை போட்டு இந்த நாள் நீங்க சாட்சியாக எடுத்து இருக்கிறார். கர்த்தருக்கு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வெள்ளங்கள், கழுத்து முற்ற அளவுக்கு வெள்ளங்கள், கடந்து போக முடியாத அளவுக்கு, ஆனால் தேவன் தப்பித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கார். அல்லேலூயா. நீங்க நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. குடும்பங்கள் உயிரோடு இருக்கிறது. ஏன்னா நான் தண்ணீர்ல கடந்து போனாலும் முழுகி போக மாட்டேன், அக்கினியில் நடந்து போனாலும் எரிந்து போக மாட்டேன். ஏன்னா என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற அருமையானவர், நீங்கள் அருமையானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அக்கினி ஜீவனையோ உங்களை பற்றாது, எந்த தண்ணீரோ புயல் காற்றோ மழை வெள்ளமோ உங்களை சேதப்படுத்தாது, முயற்சி போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2015 வந்த வெள்ளத்துல மழை வந்து எல்லாம் சத்தம் போடுறாங்க. 3 மணி 2 மணி இருக்கும். நான் என்ன பண்ண அந்த நேரத்துல ஜபம் பண்ணேன். எல்லாம் ஊரே கொந்தளிக்குது, நான் மட்டும் ஜபம். என் வீட்டில் திடீர்னு மனசு எல்லாம் ஓடுறாங்க, அலையடிச்சு. வாடகை வீடு, பெரிய வீடு தான், பக்கத்துலேயே காவாடு எல்லாம் இது பண்றாங்க. ஆள் ஒரு மூலையாக்கு சொல்லிட்டோம், நானும் என் மனைவி ஒரு மூலைக்கு போயிட்டோம். ஆனா அவங்க சொன்ன வயசானவங்க மேல இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்றாங்க. எங்களால அது வீட்டுக்கு முடியல, தப்பிச்சு போனா போனோம். என் பொண்ணு போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. மாட்டின ஒன்றும் கரெக்டா 6 தண்ணியை அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பூவாத்தை கலக்க போகுது. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து முடிய பிடிச்சி காப்பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. தேவன் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நம்ம காப்பை அவர் உதவுவதில்லை, தூங்குவதில்லை, அவங்களுக்கு கைவிடவில்லை, விட மாட்டார். ஏன்னு சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் தகப்பனா இருக்கார். அவர் துணைவர், அவர் உள்ளங்களை பொறுத்து இருக்கிறார். அவர் கரங்கள் ஒரு கரங்களை பறித்துக் கொள்ள, அவர் கரங்களை பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜீவன் கிறிஸ்துக்குள் பிதாக்குள் மறைந்திருக்கிற வசனம் வாசிக்கிறோம். அதனாலதான் நமக்கு உங்களுக்கு எந்த எதிரடியான கையத்தால் இருந்தாலும், சாபமோ பாவமோ வியாதியோ நோயோ வறுமையோ தாரிரமோ வெள்ளி சூரிய மாதிரியமோ எதுவும் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நீங்க முத்திராக போடப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. உன்னை தொடுவேன், கண்மணி தொடுவேன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. வாழையில கூட தடுக்காது, கொல்லாப்பு நேரிட்டார். இரண்டாவது, நியாயப்பிரமாணமான வாழ்வுல கர்த்தருடைய ஆக்கினைகளை அகற்றி, என்னோட ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருவை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார், நீ தீங்க காணாது இருப்பாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? எங்க வீட்டுக்கு பக்கத்து 3வது வீட்டுக்கு என் தம்பிங்க 2 பேர் நல்லா குடிக்காரங்க செய்யறதுனால என்ன பண்ண அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை வந்து வச்சுக்கிட்டு சபையும் ஊழியக்காரன் மீது தேவன் மீது குறை சொன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது நியாயமா? அதனால யோக பார்த்து கேட்டப்பா, நீ நீதிமானதான் என்கிட்ட வந்து சொல்லுப்பா, நீ சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு. நான் பேசுறது பொறுமையா மாட்டாரு. ஜனங்களை நோக்கி கர்த்தர் மறுமொழி கொடுத்து, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்கு இல்ல நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும்
எண்ணெயை கொடுத்து நீங்க அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. புற ஜாதி கிட்ட நீங்க உங்களை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நீங்க என்ன பண்றதுக்கு மன்னிக்கப்படாதீங்கன்னு சொல்றா. 22 வாசிங்க. அவர்களே பரிசுத்த ஆவியை வாயினால ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? சாத்துவனாக இருந்தா அவங்களுக்குள்ள பழகி நடத்தி உங்களுடைய வந்தார். இது என்ன வார்த்தை? அப்பா இது உங்களுக்கு போக்கி வரட்டீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்க பாவங்களை நான் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால. இந்தப்பா ரொம்ப